சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னால தானே உங்களுக்கு அந்த வீட்டுல தேவையில்லாத அவமானம். நீங்க எப்படி வாழ்ந்தவர, எப்ப நீங்க எனக்கு அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புனீங்களோ அப்போல இருந்து உங்களை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தணுமோ அப்படி எல்லாம் அவமானப்படுத்திருக்காங்க. பாப்பு, நீ எதையும் பெருசா நினைக்காத. அவங்க என்னைய பேசுனது கூட எனக்கு பெருசா எதுவும் தெரியல. ஆனா உன்னை பத்தி தப்பா பேசுனதுதான் என்னால தாங்கிக்க முடியல. எங்க நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா, நம்ம பொண்ணோட ஜாதகத்துல இப்போதைக்கு நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. அவ புகுந்த வீட்டுல சண்டை நடக்கும், அவ போலீஸ் கோர்ட்டு ஜெயிலுன்னு போக வேண்டி வரும், வீட்டை விட்டு வெளியே வர சூழ்நிலையும் வரும்னு அன்னைக்கு அந்த சித்தர் சொன்னதா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. அதே மாதிரி நடந்துருச்சு. நீங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இந்த சம்பவமே நடந்திருக்காது. நாம தான் கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டோம். என்ன சொல்ற நீ? ஜாதகத்துல நம்ம மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தான் நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கும் நம்ம பொண்ணுக்கும் நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்களா? என்ன பேசுறீங்க? அந்த வீடும் வீட்டுல இருக்கிறவங்களும் நம்ம பொண்ண சார்ந்தவங்க தானே. இப்ப பாருங்க, ஜாதகத்துல சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. செல்வி அந்த வீட்டை விட்டு வெளியே வர சூழ்நிலைய நாமளே உருவாக்கிட்டோம். அந்த சித்தர் சொன்னது நடந்துருச்சு. ஏய், சும்மா ஜாதகம் ஜாதகம் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் ஜாதகம் இல்ல, நேரங்கிறது நம்ம உருவாக்கி நம்ம நல்லபடியா அமைச்சுக்கிறது. ஆனா பாப்புவுக்கும் அவ புகுந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நேரம் காலம் எல்லாமே அந்த திருமுருக கையில தான் இருக்கு. அவன் இஷ்டத்துக்கு என் கண்ணு முன்னாடி என் பொண்ணை பத்தி பேசிட்டு இருப்பான், நான் கேட்டு சும்மா இருக்கணுமா? என்னால அதெல்லாம் முடியாது. என்னங்க, நம்ம சம்பந்தி வீட்டுக்கு போனா இப்படி எல்லாம் நடக்கும், பொறுமையா பேசுங்கன்னு சொல்லுதானே கூட்டு போனேன். எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு அங்க போய் இப்படி ஆத்திரப்பட்டு பேசி இப்ப என்ன ஆச்சு பாருங்க. அதுவும் இல்லாம நம்ம மாப்பிள்ள செல்விய பத்தி பேசினாதானே நம்ம கவலைப்படணும். அவங்க அண்ணன் என்ன வேணா பேசிட்டு போட்டுமே, நாம கண்டுக்காம இருக்கிறதா நல்லது. இப்படி செல்விய வாழ வேண்டிய வீட்டுல இருந்து பிரிச்சு கூட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்கிறது எப்படிங்க சாத்தியம்? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நம்ம செல்விய வீட்டுக்கு கூட்டு வந்தது ரொம்ப தப்பு. இங்க பாரு, என் பொண்ணு எங்க இருக்காங்கிறது முக்கியம் இல்ல, அவ எங்க இருந்தாலும் மகாராணி மாதிரி இருக்கணும். ஆனா அந்த வீட்டுல அவளை ஒரு மனுஷிய கூட மதிக்கிறது இல்ல. அங்க அவ இருக்கிறதுக்கு இங்க என் கூடவே இருந்துட்டு போட்டோம். அப்பா, உன்னை மாப்பிள்ளை எதுவும் சொல்லலதாமா. ஆனா அவர் அண்ணன் உன்னை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கும்போது கையை கட்டி வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தாரு. அது நியாயமா? சரி, அதை விடு. நான் உன்னை கூட்டு வந்தேன்ல, ஒரு வார்த்தை என்ன தடுத்துருக்கணும்ல. தடுக்கலன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? என் பொண்ணை விட அவருக்கு அண்ணன் தான் முக்கியம்னு சொல்லாம சொல்லிட்டாருல்ல. நீங்க சொன்னது சரிதான்ப்பா. இனிமே நீங்களே சொன்னாலும் நான் அந்த வீட்டுக்கு போறதா இல்ல. திரும்பமா ஒண்ணு சொன்னாரே, இன்னைக்கு அவர் தங்கச்சின்னு கூட பார்க்காம ஒரு கேடு கெட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க துணிஞ்சாரோ அன்னைக்கே அவர் எந்த சூழ்நிலைக்கும் தன்னோட சுயநலத்துக்கு போவாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி ஒரு குடும்பத்துல நான் வாழ்றதுக்கு நான் இங்கே இருந்துறேன்பா. ஏய் செல்வி, என்னடி பேசுற? புகுந்த வீட்டுல இருந்து வந்து பிறந்த வீட்டுல எத்தனை நாள் இருக்க முடியும்? எத்தனை நாளா இருந்தா என்னடி? நீ ஏன் கவலைப்படுற? அவளை நல்லபடியா நான் பாத்துக்குவேன். இந்த காலத்து பொண்ணுங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே புருஷனை கூட்டு தனி கொடுத்தன போனோம் நினைப்பாங்க. ஆனா என் பொண்ணு அப்படியா இருக்கா? அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், சேர்ந்து இருக்கணும்னு தான் ஆசைப்படுறா. அவளை மகாராணி மாதிரி பார்க்க வேண்டாம், ஒரு மனுஷி மாதிரி பார்க்க வேண்டாம். எங்க நீ எதுவும் சொல்லாத. என் பொண்ணை மதிக்காத இடத்துல என் பொண்ணு இருக்க வேண்டாம். காலம் முழுக்க என் கூட என் மகளாவே இருந்துட்டு போட்டோம்.
எப்படி இருக்க? ஈவினிங் கண்டிப்பா நம்ம மீட் பண்றோம். விடிஞ்சு 4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வெளியில வராம என்ன பண்ணிட்டு இருக்கானோ? ஓகே. டேய், கோலங்காத்தால என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்னும் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடாம சிகரெட் கேக்குதா உனக்கு? மா அது வந்து எல்லாம் உங்க அப்பனை சொல்லணும். போலீஸ்காரனுக்கு புள்ளையா பிறந்து இப்படி பொறிக்க மாதிரி வீட்லயே சிகரெட் பிடிக்கிற? மா எதுக்குமா இங்க வந்த? கதவு தட்டிட்டு வர மாட்டியா? இல்ல கூப்பிட்டா நான் கீழே வர மாட்டேனா? கிழிச்ச. அதான் உன் லட்சணத்தை பாத்துட்டு தானே இருக்கேன். அப்பனும் அவனும் சேர்ந்து நைட்டு ஃபுல்லா குடிச்சு கூத்தடிக்கிறது, காலையில சாப்பிடாம என்கிட்ட வாங்கி கட்டிக்கிறது. இங்க பார், ஒழுங்கா பல்லு விளக்கிட்டு சாப்பிட்டு தொலை. உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு இது எல்லாத்தையும் சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒழுங்கு மரியாதையா சாப்பிடு. மா வச்சிட்டல, போமா. சும்மா பேசிக்கிட்டு நான் அப்புறம் சாப்பிட்டுப்பேன், எனக்கு பசிக்கல. எப்படா பசிக்கும்? இப்படி சிகரெட்டா ஊதி தள்ளனா குடலு கெட்டு போய் சாப்பிட முடியாம தான் தெரியணும். டேய், முதல்ல அந்த கர்மத்தை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நல்லதை தின்னுடா, அப்பதான் உருப்பிடுவ. இங்க பார், மறுபடியும் வந்து நான் பாப்பேன். சாப்பிடாம அப்படியே வச்சிருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மா நீ போமா, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ போமா, போமா, இவரெல்லாம் போமா. திருத்தவே முடியாது. போ. ஐயோ. வா. என்னங்க ஆ என்ன கீர்த்தி? ஹோட்டல் கிளம்பிட்டீங்களா? ஆமா கீர்த்தி. என்னத்த காலையிலே என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன மாப்ள, ஏதாவது விஷயம் இருந்தாதான் உங்களை பார்க்க வரணுமா என்ன? அப்படியே சும்மா கீர்த்தியும் உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இல்லத்த, விஷயம் இல்லாம பார்க்க வர மாட்டீங்களே, அதான் கேட்டேன். ஆமா மாப்ள, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுல்ல. சும்மா அப்படியே உக்காந்துட்டு இருக்க முடியுமா? எல்லாத்தையும் முன்னாடி நின்னு நாம தானே பூஜா கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும். நீங்க சொல்றதும் சரிதான் அத்த. பூஜா கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணுங்கிறது தான் என் ஆசையும். ஆனா அந்த செல்வி இந்நேரம் பார்த்து கோச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. அட நீங்க என்ன மாப்ள அவளை பத்தி எல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க?